மக்களே, உங்களோட பேராதரவால் யூஎஸ்ஏ சீரீஸ் அமோகமாக போய்கிட்டு இருக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் அள்ளி தெளிங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? நம்ம தங்கிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்லேயே வந்து ஹாஸ்டல்லே வந்து இந்தமாரி ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. சாஸு, அதுக்கப்புறம் பெப்பரு, சால்ட்டு, ஆயில், ரொம்ப எசென்சியலாக அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு 4 முட்டை, அப்புறம் சால்ட்டு, பெப்பர் போட்டு சூடாக வருதுங்க தண்ணி. இதை ஒரு 2 பீஸ் இல்லை 3 பீஸ் எடுத்துப்போம். பாருங்க, எண்ணெயும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓசியில் வந்தது. என்னடா எடுத்த உடனே பஸ்ஸை காட்டுறேன்றீங்களா? பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ எங்கேருந்து கிளம்பிகிட்டு இருக்கேன்னா, பென் ஸ்டேட்லேருந்து பென்சில்வேனியாவில் தாங்க இருந்தோம். ஃபஸ்ட்டு என்னோடய டூரில் நான் ஆரம்பித்தது வந்து டைரெக்டாக நம்ம பென்சில்வேனியா போயிட்டோம். பென்சில்வேனியாவில் ஒரு 3 days ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து நம்ம இப்போ வந்து பஸ் எடுத்து, ஏன்னா பஸ்ஸு ஏன் எடுத்தேன்னு கேட்டோம்னா, நம்ம வந்து இப்போ சிம்பிள், ஏன்னா வந்து ஃப்ளைட்டில் திரிஞ்சு போர் அடிச்சு போச்சு. யூஎஸ்ஏல வந்துட்டு பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்தோம். ஆனால் நான் உங்களுக்கு போன பாட்டிலே காட்டியிருப்பேன் என்னென்னலாம் சொதப்பிச்சுன்னு பஸ்ஸில் வரும்போது. அதெல்லாம் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, வாங்க இந்த வீடியோவும் நம்ம வந்து பஸ்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு சில வியூஸ் எல்லாம் காட்டிட்டு, அப்புறம் நியூயார்க் வந்து எப்படி வந்து ரீச் ஆகணுன்றது தான் காட்ட போகிறேன். நியூயார்க் போனதுக்கப்புறம் அங்கே எப்படிலாம் இருக்குது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்ட்ரீட்ஸ்லாம் அப்படி இருக்குது. ஏன்னா நியூயார்க் வந்து ரொம்ப பழமையான நகரம்னுவாங்க. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், நிறைய சிறப்பம்சம் இருக்குது. வாங்க போயிடுவோம் அதுக்குள்ளே. நம்ம எடுத்த உடனே சொல்லிவிட்டோம். என்னன்னா 7 நம்பர் பாருங்கள், அந்தமாரி நம்பரில் ஏறக்கூடாது. நம்மளோட ஸ்டேஷனோட இது பார்த்திங்கன்னா நம்பர் வந்து 103. அப்படின்னா நம்ம 1ன்னு வர எம்ஆர்டியில் தான் ஏறணும். தெரியாமல் ஒரு வந்து விட்டோம், இறங்கியாச்சு, எக்ஸிட் வெளியில் வந்தாச்சு. ஓகேங்களா, ரொம்ப இதுவாக இருக்குது, பழமையாக இருக்குது ஸ்டேஷனு. அதனால் ஒரு மாதிரி இருக்குது. எங்கேயோ இந்தியாவில் இருக்க மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வெளியில் வந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் இருக்குது. பாருங்கள், வெளியில் வந்தால் ஃபாரின் லுக் இருக்குது. உள்ளே போனோம்னா சுத்தமாக இல்லை. சப்வேக்குள்ளே எம்ஆர்டி தான், அதான் மெட்ரோவை தான் வந்து இவங்க வந்து சப்வேன்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு ஊர்லேயும் கொஞ்சம் மாற்றி பேர் வைக்கிறாங்க. அதனால் கன்ஃபியூஷன்லாம் ஆயிடாதீங்க. சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் அதில் 103ன்னு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா 1ன்னா 1க்கு போயிடணும். அது ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ 203னா என்ன பண்ணோன்னா 2 எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு, அது எத்தனாவது மாடி, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கான்னு ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போயிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு எனக்கு தெரிஞ்சு வித்தின் 100 மீட்டர்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் அடுத்த ஜங்ஷன் தான்ன்ற மாதிரி போட்டிருந்தது மேப்பில். அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். சரி, போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குண்ணா. ஹாஸ்டல் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஃபஸ்ட் 2 நாள் இருந்த மாதிரிலாம் இருக்காது. லக்ஸரிஸ் எல்லாம் நியூயார்க் பார்த்தாலுமே தெரியும், ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். அது வந்து கிராமம் சைடு. ஓகே, நல்லா இருந்தால் காட்டுறேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுறேன். ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, போயிட்டு காட்டுறேன், வாங்க. மக்களே, இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நியூயார்க்கில் வந்து நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தங்கிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்லேயே வந்து ஹாஸ்டல்லே வந்து இந்தமாரி ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க பேஸ்மெண்ட்டில். இது வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணியாச்சு. என்ன கொடுங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு போகுது. ஓகே, ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்கிறோம். ஏன்னா வெளியில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் இப்படி தாறுமாறாக வெட்டியாச்சு. எல்லாமே இங்கேயே இருக்குதுங்க. இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நம்ம வாங்கணும். மற்றபடி யூட்டென்சில்ஸு, அதாவது இந்த பவுலு, ஸ்பூனு, சாக் போர்டு, அதுக்கப்புறம் இந்த நைஃபு எல்லாமே அவங்களே தந்துடுறாங்க. எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் என்னென்னா மக்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போக மாட்டுறாங்க. அப்படியே போட்டு போயிடுறாங்க. எனக்கு நான் அதுமாதிரி இருக்கக்கூடாது. காமன் ஏரியாவில் அவங்களே தராங்க, அதை யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும்ல. என்னடா அநியாயம் பண்ணுறானுங்க. என்ன இது, கொஞ்சம் கூட காமன் மேனர்ஸே இல்லையா? அப்புறம் எப்படி தருவாங்க உங்களுக்கு? ஏதோ போனால் போதுன்னு தான் இந்த ஃபெசிலிட்டிலாம் தர்றாங்க. அதையும் நீங்கள் இப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு போங்கன்னா அப்புறம் எப்படி அதை வந்து இவங்க வந்து தொடர்ந்து தருவாங்க? சரி, ஓகே, பாருங்கள், அட்வைஸ் எல்லாம் பண்ணுறது போதும். பாருங்கள், தலைக்காச்சு. ஓகேவா, முட்டை ஒரு 4 முட்டை, அப்புறம் சால்ட்டு, பெப்பர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை கொஞ்சம் தாறுமாறாக அரிஞ்சு ஒரு 1/4 வெங்காயம் கிட்டத்தட்ட போட்டாச்சு. இப்போ வந்து பேன் ரெடியாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது. வாங்க போடுவோம். பாருங்கள்,
இண்டக்ஷன் ஸ்டவ். பாட்டு நான் தான் க்ளீன் பண்ணேன். இங்கே வந்து அது அங்கே தான் சிங்கில் அப்படியே போட்டு போயிருந்தாங்க. ஓகே போடுவோம் பாருங்கள். முடிந்தது. மொத்தமாக ஒரே ரவுண்டாக முடிச்சிடணும். இதுனா தனித்தனியாலாம் போட்டுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இது போட்டாச்சு. ஓகேவா? இது வந்து பரப்பி விட்டுருவாங்க. ஆனால் இந்த பேன் பாருங்களேன், ஓசில் தான் கொடுக்குறாங்க. குறலாம் சொல்லக்கூடாது. இவங்க யூஸ் பண்ணுறவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அது அப்படி பேலன்ஸ் ஆகவும் மாட்டேங்குது. ஒரு மாதிரி ரக்கெட்டாக இருக்குது. ஓகேவா? ரெடி. சூப்பரு. வாசனை கம கமன்னு வருது. அப்படியே பொறுமையாக திருப்பணும். இப்போ வந்து அதுக்கு ஏதாவது தேவை. ஸோ இந்தமாரி கரண்டி இல்லைனா இது போடலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப கன்றாவியாக இருக்குது. ஏதாவது ஃப்ளாட்டாக வேணும். ஃப்ளாட்டாக எங்கே போடுதுன்னா கழுவிக்காது. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஒன்று இருக்குது. இதுதான் இருக்குது. அங்கே வந்து ஒரு தடவை கழுவிடுவோம். ஓகே. டிஷ் வாஷ் இருக்குது. அதனால் கொஞ்சமாக டிஷ் வாஷ் கொஞ்சம் அப்ளை பண்ணிப்போம். ஓகேவா? போட்டாச்சு. பாருங்க சூடாக வருதுங்க தண்ணி. இதில் வந்து நம்ம சூடாக வர வச்சுக்கலாம். ஆனால் நியூயார்க் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது வெதரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இதுலாம் கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டி. கரண்டி ரெடி. ஓடி அங்கே அதுக்குள்ளே அது கறி இருக்குது. ஓகேவா? பாருங்கள் எடுத்தாச்சு. ஒரு பெரட்டுற வேண்டியது தான். கரெக்டுறது தான் நம்ம ஃபால்ட்டு பண்ணிடுவேன். என்ன போகுதுன்னு தெரியல. சரி பவுலை கழுவிடுவோம். ஏன்னா வந்து முட்டை ரா முட்டை இருக்குது. கழுவிடுவோம். ஓகே. ஓகேவா? லைட்டாக அரைச்சியாச்சு தண்ணியில். ஓகே. இப்போ வந்து பரட்டி போட வேண்டியதுதான். இன்னொரு பிளேட் எடுத்துக்கலாம்ன்றாங்க. சரி ஓகே. இன்னொரு பிளேட்டு நல்லா இவ்வளோ பெரிய பிளேட்டு அப்படியே கவுத்துற வேண்டியது தான். நல்ல கனமாக இருக்குது பிளேட்டு. எல்லாமே பீங்கானில் இருக்குது. அதனால் வந்து பயமாக இருக்குது. கீழே போட்டு ஒச்சிருவோமோ அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு எவ்வளோ யூஎஸ்டி சொல்லுவாங்கன்னு தெரியல. பயமாக இருக்குது. அதான் கொஞ்சம் ஜாகிரதையாக யூஸ் பண்ணுங்கள். பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். அதிரடி சமையல்லாம் பண்ண வேண்டாம். உடைக்காமல் யூஸ் பண்ணால் போதும். வந்துருச்சு. இங்கே பாருங்க. அழகாக வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க. சக்ஸஸ்ங்க. மிஷின் சக்ஸஸ்ஃபுல். இப்படி விட்டு ஒரு கிண்டி அப்படியே தள்ளிடலாமா? இருக்க முடியுமா? ரொம்ப பெருசாக இருக்குது. சேலஞ்சிங்காக இருக்குது. ஐயோ வந்துடுறாஜா மனத்தை வாங்காதானே வாங்கிடுச்சு. ஓகே சரி. ஆஃப் உடையாமல் வந்துடுச்சு. இன்னொரு ஆஃபையும் அப்படி திருப்பி போட்டாச்சு. முடிஞ்சா ரெண்டையும் ஒட்ட வச்சு பார்ப்போம். நான் ஒட்டிக்க அப்படின்ற மாதிரி திருப்பி போட்டாச்சு. சூப்பர். நல்லா முருகெல்லாம் வந்துருக்கு. அப்படியே ஸ்லோவாக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே பட்டாக்குன்னு போட்டு சுட லபக்குன்னு உள்ள தள்ளிட விட்டு தான். இப்படி சமைச்சு சாப்பிட்டாலுமே இன்றைக்கி ஒரு நைட் ஓடிடும். அதுக்கப்புறம் இது இருக்குது. இது ஹாட் டாகு. இதையும் சமைப்போம். இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துருவோமா? இங்கே பாருங்க. அப்பா செம்மையாக வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல். நியூயார்க்கில் வந்து முதல் சமையல் ஆம்லேட். முட்டை ஆம்லேட். ஓகே. உங்களுக்கு அந்த விலை நிலவரம்லாம் போயிட்டு காட்டுறேன். நியூயார்க்கில் என்ன விலை இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பேங்க் காலியாக இருக்குது. அடுத்த இது ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஹாட் டாக் சமைக்கலான்றாங்க. இதுதான் ஹாட் டாகு. இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுதான் தெரில. சும்மா தாறுமாறாக எங்கன்னா கட் பண்ணி விடுவோம். அவ்வளோதான் வந்துடுச்சு. இப்போ வந்து இப்படி எடுத்துக்கிட்டு இதை ஒரு 2 பீஸ் இல்லை 3 பீஸ் எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ வந்து லபக்குன்னு கட்டிங்கை போட வேண்டியதான். பாருங்க. கட்டிங் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டால் நல்லா குக் ஆகிரும். அதுதான். ஓகேவா? இந்த சைஸில் போடுவோம். அவ்வளோதான். ஓகேவா? எல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து எண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி சால்ட்டை போட்டு குக் பண்ணிடலாம். தான் ரொம்ப சிம்பிள். பாருங்கள் எண்ணெயும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓசியில் வந்தது. ஓகே. நல்லா தாராளமாக எடுத்து ஊற்றுறேன்.
இதுக்குன்னு அதில் வடலாம் விட முடியாது, அடிப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா காமந்து என்ன நம்ம கூட ஒன்று வாங்கி வச்சுக்குவேன். ஆனால் ஒரு வந்து வேறு வேறு இடத்துக்கும் ட்ராவல் பண்ணும். என்ன செம சூடாக இருக்குது போல், தெரிச்சிருச்சு கையில். ஓகே, அது 2 பரட்டு எடுத்துக்க வேண்டியது தாங்க. ஸ்லோ குக் பண்ணாலுமே போடுங்க. கொஞ்சமாக உப்பு எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க ரெடி ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான், கொதிச்சிடுச்சு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் ரொம்பலாம் குக் பண்ணாங்கன்னா இவ்வளோ குக் பண்ணாமல் போடுங்க. பாருங்க உப்பு கொஞ்சமாக போட்டுருக்குது, பெப்பர் கொஞ்சம், பெப்பர் அங்கே இருக்குது. பாருங்க போட்டுடலாம். வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க பாருங்க. பெப்பர் தாராளமாக அப்படி கொஞ்சம் போட்டுப்போம். ஓகே, உப்பு வேணால் இன்னும் கொஞ்சமாக, நீங்கள் பார்க்கலல்ல அதுக்காக லைட்டாக. ஓகே சரி. பெப்பர் போட்டோம்னா ரெடி. ஐயோ ஒரு துண்டு உள்ள போட்டு சரி விடுங்க, எடுத்து போட்டுக்கலாம் இல்லை. ஓகே ரெடி. அதுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்க, இப்படியே குக் பண்ணி அடிக்கிட்டே இருக்கும் போல சாப்பிட மாட்டோம் போல கடைசியில். அடுத்து இந்த காய் இருக்குது, இதை கொஞ்சமாக சமைச்சிக்கலாம். அந்த பாருங்க கட்டிங்க போட்டாச்சு. என்னது இப்படி இருக்கு, என்ன காயெல்லாம் தெரியல, ஏதோ வாங்கி வச்சுருக்காங்க, சமைச்சிருவோம் அப்படின்னு சமைக்கிறது தான். சரிங்களா? கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றாதீங்க. இங்கே வேறு நீ வீடியோ வேறு போட்டுருக்கேன். வந்து இவங்க தர கிச்சனில் நம்ம வந்து சமைக்க முடியுது, பட்ஜெட்டில் சாப்பிட முடியுது. அதுதான் சரிங்களா? அது தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து என்னவோ அதுதான். பாருங்க சரி, இப்போ வந்து எண்ணெய் அதில் இருக்குது ஆல்ரெடி, கொஞ்சம் அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே எடுத்து போட்டு குக் பண்ணிடுவோம். எண்ணெய் வேணாம், போதும், ஆயில் சென. ஓகே பாருங்க, என்ன குணமாக இருக்குது இது கட்டிங் போர்டு. ஓகே போட்டுருவோம். பாருங்க இது கொஞ்சம் தடியாக இருக்குது தண்டு, அதனால் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் குக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீ கேன் ஆட் த லீஃப். ஓகே, லீஃப் வந்து அதுக்கு அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுட இருக்குது ஃபேனு. நல்லா போட்ட உடனே சுருங்கி போயிடும். ஓகே, இப்போ வந்து பெரிய அந்த இலையை போட்டுருவோமா? இலையை போட்டுருவோம். இலை ரெடி. அவ்வளோதான், பாதி சமையல் முடிஞ்சிச்சு. ரைஸ் தான் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறது? ஓகேவா? பாருங்க, மூடுறதுக்கு மூடி தந்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம தேடி பார்க்கணும். ஓகேவா? கொஞ்சம் ஃப்ளேம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம், மீடியம் நடுவில் வச்சோம்னா அது மீடியம். ஓகேவா? ஈஸியாக இருக்கிறது வெயிட்டே இல்லைன்னு இருக்கோம். அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கோமே, இவனே சமைக்கும் போது நம்ம தான் குறைச்சிக்கலான்ற மாதிரியா. சரி, சால்ட்டு கொஞ்சமாக இதுலையும் எல்லாத்துலேயும் இந்த சால்ட்டு தான் மெயின் குக்கிங்கில். அதை மட்டும் குறைச்சிக்கலாம், மொத்த சமையலும் கேள்வி. அதனால் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், தேவைன்னா சால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, என்னடா இந்த ஊர்லேயே வந்து சப்பாத்தி சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் கிடைக்குது. அதனால் வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4.35 பாருங்கள் இருக்குது. சூப்பரில் ஹோல் வீட்டுன்னு போட்டிருக்காங்க. வீட்டில் செய்கிறது பேன் கேக்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பரோட்டா மாதிரி மைதாவில் பண்ணியிருப்பாங்க. இது வீட்லேயே பண்ணியிருக்காங்க. சூப்பர், ஹோல் வீட்டுன்னு போட்டிருக்காங்க. சூப்பரில் எண்ணெயை போட்டாச்சு. இப்போ வாங்க போட்டு சமைச்சிருவோம். கஜா ஓகேவா? ஆல்ரெடி சமைச்ச மாதிரியே இருக்குது. லைட்டாக அதை ஹீட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க,
எண்ணெயில் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணணும். ஓகேவா? பாருங்க குக் ஆகிட்டே இருக்குது. இன்னைக்கு முடிச்சிருவோம் இதை. வாங்க பாருங்க. நல்லா ஸ்லோ குக் பண்ணியாச்சு. பாருங்க 2 சைட்லாம் கருகாமல் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். கறிடுச்சுன்னா ஆல்ரெடி இது மெலிசாக இருக்குது, மேலே இருக்கிறது எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போன்ற மாதிரி ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து ஸ்லோவாக குக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி குக் பண்ணிவிட்டு குக் பண்ணதை விட்டு முட்டை இருக்குல்ல, இதில் விட்டு இப்படி அப்புறம் மாற்றிடுவோம். ஓகேங்களா? அதான் முடிந்தது. அடுத்தது வைப்போம். ஓகேவா? எண்ணெயை கொஞ்சம் ஒரு 2 சொட்டு. ஓகே, போதும், எடுத்துப்போம். ஆனால் ரொம்ப திக்காலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. 2 சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குல்ல, ரைஸ் சமைக்கணும். நாளைக்கு ஏதாவது நம்ம செய்வோம். என்ன, தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம்லாம் செஞ்சால் 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். முட்டை வறுவல் வச்சு சூப்பராக ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான். சிப்ஸ் வாங்கி வச்சு சாப்பிட்டோம்னா ஓகே. இங்கே பாருங்க, ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பேன் கேக் ரெடி, சப்பாத்தி ரெடி, அதுக்கப்புறம் ஹாட் டாகு, அதுக்கப்புறம் முட்டை, இந்த 3 இருக்கா, அதுக்கப்புறம் கொஞ்சம் காய். ஓகே, எல்லாம் ஹெல்த்தியெல்லாம் இருக்குது. சாப்பிட்டா தெரியும் எப்படி டேஸ்ட்டு. சரி, சாப்பிடுவோம். இங்கே பாருங்க, எடுத்துப்போமா? இன்னைக்கு ஒரு பிடி பாருங்க, சப்பாத்தி வேணும். சப்பாத்தி கொஞ்சமாக இது எடுத்துப்போம். முட்டை சூப்பராக இருக்கும், அளவான உப்பு கரெக்டாக இருக்குது. அப்புறம் நம்ம சமைச்ச இந்த ஹாட் டாகு, சூப்பராக இருக்குது, வேறு லெவல். பரவாயில்லையே. அப்புறம் அந்த காய் ஒன்று சமைச்சோம். இது சமைச்சோன்னு சொல்லக்கூடாது, சும்மா கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்தோம், அவ்வளோதான். சமைக்கல பெருசாலாம். ஓகே, இந்த கீழே லைட்டாக கசுது. உடம்பு நல்லது. பழங்கள் கொஞ்சம் இருக்குது, ஆரஞ்சு, ஆப்பிள்லாம் நம்ம போன ஹாஸ்டல்லேருந்து இருக்குது, ஹோட்டல்லேருந்து. சாப்பிட்டேன்னா முடிஞ்சிச்சு இன்னைக்கு டின்னரு. டைம் இருந்தால் நான் வெளில போய்ட்டு என்ன நடக்குதுன்றதை காட்டுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்தமாரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. இருங்க வேணா உங்களுக்கு சுற்றி காட்டிடுறேன் ஒரு தடவை, என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து சாஸு, அதுக்கப்புறம் பெப்பரு, சால்ட்டு, ஆயில், எது ரொம்ப எசென்ஷியலோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து மைக்ரோவேவ் வாங்குறது, இங்கே வந்து சிங்க்கு கழுவுறதுக்கு இதுமாரி போட்டுக்கிட்டு போடுறாங்க. குக் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணுன்றது இல்லை, அப்படி அங்கேயே போட்டுடுறாங்க. அதுதான் கடுப்பாயிருது. நம்ம வரவங்க அடுத்து வரவங்க வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. இன்னைக்கு ஃபஸ்ட் நாளே இப்படி தான் இருக்குது. வேறு என்னென்னலாம் நடக்கும்னு தெரியல. சரி, சூப்பர். ஹாட் பிளேட் கன்வீனியண்ட்டாக தாங்க இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக தான் குக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம சமைச்ச சாப்பாடு அப்படி இன்றைக்கி ரொம்ப பெரிய ஐட்டம்லாம் எதுவும் சமைக்கல. ஓகேங்களா? சரி, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக்கை போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிச்சுப்போம். நியூயார்க்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். உங்களுக்கு கூட ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நானும் பார்க்குறேன். நியூயார்க்கில் எப்படி இருக்குன்றதை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இவங்களோட ஃபுட் ஏதாவது சூப்பரான இது வரைக்கும் ரொம்ப நம்ம ட்ரை பண்ணாத ஏதாவது எக்ஸைட்டிங்கான ஃபுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, சரி, முடிச்சுப்போம்.